வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போற படம் பிளாஸ்ட். ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பிளாஸ்ட். பிளாஸ்ட் படத்தினுடைய டைரக்டர் சுபாஷ் கே ராஜ் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ரவி பசூர், படத்தினுடைய எடிட்டர் பிரதீப் இ ராகவ் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அருண் ராதாகிருஷ்ணன். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவங்களோட சேர்ந்து அபிராமி, பிரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, எந்த ஒரு தப்பா இருந்தாலும் அதை வந்து தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடிய அப்பா அண்ட் அந்த தட்டி கேட்க போறதுனால வரக்கூடிய விபரீதம் என்ன அப்படின்றத படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. படத்துல ஒரு கராத்தே சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லித்தரக்கூடிய கேரக்டரில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவங்க வந்து நடிக்கிறாரு. அவங்களுடைய ஒய்ஃபா அபிராமி அண்ட் அவங்க 2 பேருக்கு ஒரு பெண் குழந்தை. சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் வந்துட்டு சொல்லி கொடுத்து, இதுக்கப்புறமா உங்க லைஃப்ல எது மாதிரியான பிரச்சனை வந்தாலும் சரி, உனக்காக மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் அவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. தப்புன்னு தெரிஞ்சு சொசைட்டிக்கு இது தப்பு, இது ஒருத்தவங்களால தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி இருப்பேன்னா தட்டி கேட்கணும். அது யார் என்னன்றதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்குறாரு. ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வளர்க்கக்கூடிய ஒரு குழந்தை. அண்ட் பல ஆண்டுகள் அதை போகுது, வளர்றாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு தப்புன்னு தெரிய வருது. ஒரு கார்ப்பரேட் வந்து தேவையில்லாம மக்களுடைய விஷயத்துல தலையிட்டு அவங்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக மக்களை ஃபுல்லா ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கல்ல சிக்கி விடுறாங்க, ஒரு இடத்த வந்து மாத்துறாங்க. அப்படின்றதுனால அது எவ்வளவு சொசைட்டிக்கு பெரிய ஒரு ஆபத்தா இருக்குது அப்படின்றதுக்காக அதை எதிர்த்து போய் கேட்குறாங்க. அதுவும் வந்து அந்த கார்ப்பரேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கூட பயப்படாம அவங்க பண்ண ஒரு விஷயத்தினால, அதாவது பிரீத்தி முகுந்தன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துடுறாங்க. ஸ்டாப் ஆனதும் அதில் கடுப்பான அந்த கார்ப்பரேட்னுடைய முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து இவங்க தானா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க, இவங்க யார் அப்படின்ற பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க ஃபேமிலி தெரிய வருது. இந்த ஃபேமிலிக்கு நம்மளால முடிஞ்ச தொந்தரவுலாம் கொடுத்து இந்த பொண்ணாவே இதுல இருந்து விலகி போகணும் அப்படின்றதுக்காக பிரச்சனையை வந்து உண்டாக்குறாங்க. அந்த பிரச்சனைக்கு பயந்து இந்த ஃபேமிலி தள்ளி போயிட்டாங்களா, இல்லைன்னா அப்போ எதிர்த்து சொசைட்டிக்காக அவங்களுடைய குரலை கொடுத்தாங்களா அப்படின்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய ஆக்ஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய சூப்பர்பான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் சூப்பராக இருந்தது. அண்ட் அதே போல் அபிராமி அவங்களுடைய ஆப்டான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எஸ்பெஷலி ஃபார் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக இந்த படத்தினுடைய ஒரு தொய்வில்லாமல் அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லாவே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக போகிற மாதிரி அடுத்து அப்படின்ற மாதிரி லேக் இல்லாமல் போகுது. அண்ட் படத்தினுடைய மியூசிக் படத்துக்கு வந்து ஆடட் ப்ளஸ் அமைஞ்சிருக்குது. ரவி பசூருடைய பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப கனெக்டடாக வச்சுட்டு இருக்கு. அண்ட் பிரதீப் இ ராகவனுடைய எடிட் படத்துக்கு கரெக்டான தேவையான கண்டென்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக வேலை வாங்கி படத்தினுடைய அவுட்புட்டை நம்ம கிட்ட கரெக்டாக ரீச் பண்ணியிருக்காரு படத்தினுடைய டைரக்டர் சுபாஷ் கே ராஜ். ஓவராலாக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அதே சமயத்தில் நல்ல ஒரு மெசேஜ் சொல்லி நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்லையும் கொஞ்சம் கூட குறை வைக்காமல் கொடுத்துருக்கூடிய படம் தான் பிளாஸ்ட். தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பாருங்க.